ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபரில் நான் வாங்கின பொருள் தான் பார்க்க போகிறேன். நம்ம டிமார்ட், ரிலையன்ஸ் இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் அடிக்கடி ஷாப்பிங் போவோம். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் லூலுவில் ஆஃபரில் வாங்கின பொருட்களை பற்றி தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேர் நம்ம கோயம்புத்தூரில் இருக்க லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருப்பீங்க, நிறைய திங்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த ஆஃபரில் பொருள் வந்து ஒர்த்தா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்க்குற எல்லா பொருளுமே நான் வந்து லூலுவில் வாங்கினது தான். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் போடுவாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும், எல்லாமே நல்ல ஆஃபர் இருக்கும். விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம போனோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மளிகை ஜாமானை வந்து எனக்கு அந்தளவுக்கு அங்கே வந்து எனக்கு பிடிச்சிக்கல. நம்ம வெளியில் வாங்குறதுக்கு தான் நான் எனக்கு அந்த கடையில் மட்டும் எனக்கு மளிகை ஜாமானை அந்தளவுக்கு இஷ்டப்படலை. அப்புறம் மற்றபடி இந்த மாதிரி பக்கெட்டுங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வாங்குறது வந்து சூப்பராக இருக்குது. விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்குங்க. மளிகை ஜாமான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மளிகை ஜாமான் அங்கே எனக்கு பிடிக்காது. அதனால் அங்கே அவ்வளோவா வாங்க மாட்டேன். இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து பக்கெட் காட்டுறேன். இந்த பக்கெட் வாங்கினேன். 2 சின்ன பக்கெட்டும் 2 பெரிய பக்கெட்டும் வாங்கினேன். இங்கே பாருங்க, இந்த பக்கெட்டு வந்து 2 வாங்கினேன். இந்த பக்கெட் ஒன்று பார்த்தீங்கன்னா 99 ரூபா. சூப்பராக இருக்குது பக்கெட்டு. இதுக்கு முன்னாடி நான் வந்து டிமார்ட்டில் பக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இதே பக்கெட்டு 99 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்து வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். நான் நம்ம சேனல் இந்த சேனலில் கிடையாது, செரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும். ஆனால் அந்த பக்கெட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல அந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல பிளாஸ்டிக்காக நல்லா ஹெவியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பக்கெட் இது 99 ரூபாய்க்கு. சூப்பர் பக்கெட் இது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து 99 ரூபாய்க்கு நம்ம தாராளமாக வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விலை இது வந்து கொஞ்சம் கம்மி தான். இதே நம்ம வெளிக்கடைகள்லாம் போனோன்னா 180 ரூபா, 280, 250 ரூபாய்க்குள்ளே இருக்கும் இந்த பக்கெட்டு. இதில் 2 வாங்கினேன். அப்புறமா குளிக்கிற பக்கெட் பெருசு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் 2 வாங்கினேன். இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா 199 ரூபாய்க்கு இது. இந்த பக்கெட்டு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஹெவியாகவும் இருக்கும், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கெட்டு ஒன்று இது 199, அது 199, இந்த பக்கெட்டு 99. என்னென்னா இந்த பக்கெட்லாம் வந்து நம்ம குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கெட்லாம் இது வந்து நம்ம வீட்டில் ஏதாவது தேவைகள், வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வண்டி கழுவுறதுக்கு பக்கெட்டில் தண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சின்ன பக்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா. அதனால சரி இது 2மே நமக்கு யூஸ் தானேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா இந்த டப்பா பார்த்திங்கன்னா மாவு டப்பா, நான் இதுவும் வாங்கினேன். 199 ரூபா இந்த டப்பா. நம்ம மாவெல்லாம் அரைச்சோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, ஸ்டீல் டப்பாலேயே வைக்கிறோம். சரி இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுவுமே பாருங்கள் நல்ல ஹெவியாக, நல்ல பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது எத்தனை லிட்டர் பார்த்தீங்கன்னா 7 லிட்டர். இது மாவு மட்டும் இல்லை, நமக்கு என்ன விருப்பப்படுதோ வீட்டுக்குள்ளே மாவு பவுடராக அரிசி மாவு அரைச்சி வைக்கலாம், கோதுமை மாவு போட்டு வைக்கலாம், இந்த மாதிரி எந்த மாவுனாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இட்லி மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுவுமே 335 ரூபா. இதோட விலை என்ன 335 ரூபான்னு போட்டு 199 ரூபாய்க்கு இந்த டப்பா வாங்கினேன். நீங்கள் வந்து எல்லா நேரமே ஆஃபர் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் மட்டும் சூப்பராக ஆஃபர் போடுவாங்க. இங்கேயும் சரி, பாலக்காட்டில் இருக்க லூலுவாக இருக்கட்டும், அங்கேயும் சரி நல்ல ஆஃபர் வந்து நல்லா கொடுப்பாங்க. மற்ற நேரங்கள்லாம் ஆஃபர் அந்தளவுக்கு இருக்காது, கம்மியான ஆஃபர் தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு. அப்புறமா இது வந்து நான் கிச்சனில் போட்டு நிற்கும் இல்லையா, அந்த மேட்டு, இது நல்லா லென்த்தாக இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வாங்குறப்போ இது 699 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு இருக்குது இந்த மேட்டு. நல்ல லென்த்தாக இருக்கும் பாருங்கள். நல்ல தரையில் போட்டோம்னா நல்ல க்ரிப்பாக நிற்கும். இந்த மாதிரி மேட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா நடக்கிறப்போ வந்து ஸ்லிப் ஆகாது. இந்த வந்து அடியில் வந்து நல்ல க்ரிப்பாக வந்து நமக்கு பிடிச்சிக்கும். நீங்கள் வீட்லேயுமே ஏதாவது நார்மல் மேட் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம அதில் வந்து மிதிச்சாலே இங்கே மிதிச்சா அங்கே வலிக்கிட்டு போகும். அந்த மாதிரி மேட் இல்லாமல் இந்த ஆன்டி ஸ்லிப்பாக அந்த மேட்டு வந்து வாங்கி வீட்டில் போட்டுக்கோங்க. பாத்ரூம் ஆகட்டும், வீட்டு வாசலில், இந்த மாதிரி. இது வந்து நான் கிச்சனில் போடுறதுக்காக வாங்கினேன். இங்கே நிற்கிறப்போ எனக்கு கால் வலிக்குமா, அதனால் இது மேலே நிற்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்காக இது வாங்குவேன். இதுக்கு முன்னாடியும் நான் லூலுவில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் பழசாயிடுச்சு. சரி 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு இதையும் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 399 ரூபா. நல்லா லென்த்தான மேட்டு தான். இது வந்து இது கிச்சனுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாசலுக்கு கரெக்டாக இந்த வாசலில் இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி நீளமாக இந்த மாதிரி மேட்டு வாசலில் கூட போட்டுக்கலாம். 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லேயும் அதே போல் நீளமாக போட்டிங்கனாலும் யூஸ் ஆகும். உங்களுக்கு இது இந்த இடத்துல போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதே தான் அதுவும், இதே தான் இந்த மேட்டும் 2 சேம்.
அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், வீடியோவாகவும் போட்டிருக்கேன், தெர்மல் பேக் வந்து நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒன்று தான் இந்த பேகு. நான் வந்து இது லூலு மாலில் தான் வாங்கினேன். நம்ம லூலுக்கு வந்து பில்லிங் போட போவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மீனெல்லாம் வாங்க போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த கருவாடெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கமாக அந்த பேக் இருக்கும். பார்த்து வாங்கிக்கோங்க. கோயம்புத்தூர்லையும் அதே மாதிரி தான் இருக்குது, பாலக்காடுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துங்களில் தான் வச்சுருக்காங்க. நானும் 2 டைம் போனப்போ பார்த்தப்போ அதே இடத்துல தான் இருந்தது. நீங்கள் வந்து இல்லைன்னா அங்கே பில்லிங்கில் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு ஆஃபர்லாம் கிடையாது. நான் வந்து இது வந்து 299 ரூபாய்க்கு வாங்கினேன். நாங்கள் அதிகமாக கேரளாலாம் போவோம். கொச்சிக்கெலாம் போனோன்னா மீன் அங்கே கடல்காரர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் கிடைக்குமா, நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வருவோமா. அப்போ இந்த பேக்கில் வாங்கிட்டு வரப்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் வந்து நாங்கள் ஒரு 5 மணி ட்ராவல் இருக்கும், 5 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். சாப்பிட்டு அப்படியே வீடு வந்து சேர 5-6 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன். அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தாலுமே மீன் அந்த ஐஸ் கட்டி கூட கொஞ்சம் கூட மெல்ட் ஆகிருக்காது, சூப்பராக இருக்கும். அப்படியே நான் தூக்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு 9 மணி போல் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட மீன் வந்து அப்போ தான் வாங்கிட்டு வந்த மீன் மாதிரி இருக்கும். நல்லா ஒர்த்து தான். நீங்கள் மட்டன், சிக்கன் இந்த மாதிரி வீட்டுங்களில் ஊருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆடு வெட்டியிருப்பாங்க, கோழி வெட்டியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா. இந்த பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ஆஃபரில் நான் வாங்க கிடையாது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 299 ரூபா. சரிங்களா, நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆஃபரில் நான் வாங்கின பொருள்லாம் இதுதான். நீங்களும் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் வந்து லூலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பொருளெல்லாம் கம்மியான விலையில் வாங்கலாம். இது மட்டும் கிடையாது, நிறைய பொருள் வந்து தலகாணி, பெட்ஷீட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நிறையா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டமும் பார்க்கணுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வாங்கிட்டு வந்தது எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் நீங்களும் போய் வாங்க முடிஞ்சால் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க, அவ்வளோதான். உங்களுக்கும் ஆஃபர் டைமில் இந்த இப்போ கூட இருக்கும் ஆஃபர், ஏன்னா கிறிஸ்மஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா, அதனால ஆஃபர் இருந்தாலும் இருக்கலாம். அடுத்து நீங்களும் போனீங்கன்னா ரேட்டெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.